Hi everyone, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 4 determinantsல minors and cofactors. So last video நம்ம exercise 4.3 வரைக்கும் complete பண்ணிருக்கோம். So இப்போ next exerciseக்கு போறதுக்கு முன்னாடி அதோட introduction கொஞ்சம் பார்த்துக்கலாம். So exercise 4.4ல பேசிக்கா என்ன இருக்கு minors and cofactors வச்சு தான் நம்ம problem solve பண்ண போறோம். So minors and cofactorsனா என்னன்னு first பார்க்கலாம். So ஒரு determinantல ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் நம்ம minors and cofactors தனித்தனியா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? So determinantல ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம எப்படி denote பண்ணுவோம் aij small aij which means aij lies in the ith row and jth column ஓகேவா இந்த எலிமெண்ட் for example second row and third columnல lie ஆச்சுனா நம்ம என்ன denote பண்ணுவோம் a23 ஓகேவா second row third column இதோட மீனிங் இதுதானே then minor of this element is capital mij இப்படி denote பண்ணுவோம் and cofactor எப்படி denote பண்ணுவோம் capital aij ஓகேவா So first minor எப்படி கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் minor எப்படி கண்டுபிடிக்கிறது that is the determinant obtained by deleting its row and column in which this element lies ஓகேவா So for example இது second row and third columnல இந்த element lie ஆகுதுன்னா second row and third column delete பண்ணிடுவேன் மிச்சம் இருக்கிற elements வச்சு நான் ஒரு determinant form பண்ணுவேன் அதுதான் என்னோட minor of this element ஓகேவா a23 A23 க்கு minor அதுவா தான் இருக்கும் அந்த determinant solve பண்ணா நமக்கு minor கிடைக்கும் ஓகேவா சோ problem solve பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் and capital aij that is cofactor எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் this is -1 power I plus j into capital mij ஓகேவா first ஒரு எலிமெண்ட்க்கு நம்ம minor கண்டுபிடிப்போம் then multiply பண்ணுவோம் -1 power I plus j ஓட இது multiply பண்ணிடுவோம் சோ நமக்கு cofactor கிடைச்சிரும் ஓகேவா So example number 19 பாருங்க find the minor of the element 6 in the determinant this determinant ஓகேவா so element 6 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்பவுமே எப்படி கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 ஓகேவா first row complete பண்ணிட்டு then second row க்கு வரணும் so 1 2 3 4 5 6 so this is the sixth element ஓகேவா so sixth element என்னது that is a second row ல lie ஆகுது so 2 and third column ல ஓகேவா 1 2 second row la and 1 2 3 third column la so a23 this element is a23 okay va so a23 க்கு நம்ம minor கண்டுபிடிக்கணும் so minor எப்படி denote பண்ணுவோம் m23 okay va so m23 எப்படி ஃபைண்ட் பண்ணனும் நான் சொன்ன மாதிரி second row and third column நம்ம delete பண்ணிடுவோம் okay va so this element lies in second row அதனால second row delete பண்ணிடுவோம் and it lies in third column so third column நம்ம delete பண்ணிடுவோம் So மிச்சம் இருக்கிற elements நம்ம ஒரு matrix எழுதிக்கலாம் okay so 1 2 7 8 ஓகேவா so இத சால்வ் பண்ணிக்கலாம் இங்க cross multiply பண்ணனும் this into this minus this into this ஓகேவா so answer என்ன வரும் 1 into 8 is 8 minus 7 into 2 is 14 so it is minus 6 okay so புரிஞ்சுதா நம்ம determinant கண்டுபிடிக்கும்போது கூட இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம் பட் along any row or column பண்ணுவோம் so மூணு எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணிட்டு திருப்பி அதை ஆட் பண்ணுவோம் அது டிஃபரண்ட் மெத்தட் பட் only minor கேட்டிருந்தாங்கன்னா for element a23 the minor is this ஓகேவா so minor of 6 is -6 புரிஞ்சுதா ஒரு விஷயம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க ரிமார்க்ல minor of an element என்ன ஃபார்ம்ல இருக்கும் determinant ஃபார்ம்ல so நமக்கு given determinant ஓட அது ஒரு டிகிரி ஒரு ஆர்டர் கம்மியா இருக்கும் ஓகேவா மீன்ஸ் இது ஒரு 3x3 determinantனா இது 2x2 ஆ இருக்கும் ஓகே சோ இது வந்துட்டு ஆர்டர் n ஆ இருந்துச்சுனா இது ஆர்டர் n-1 ஆ இருக்கும் ஓகேவா so given determinant if the given determinant is of order n then the minor is of order n-1 ஓகேவா so இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது 3 ஆர்டர் 3 ஆ இருக்கு given determinant so minor வந்துட்டு எல்லா எலிமெண்ட்க்குமே எப்படி இருக்கும் ஆர்டர் 2 ல இருக்கும் ஓகே So இப்போ இதே மாதிரி இந்த எலிமெண்ட்க்கு நம்ம கோஃபேக்டரும் கண்டுபிடிக்கலாம் क्वेश्चनல சொல்லல பட் நம்ம கண்டுபிடிக்கலாம் so a23 is -1 power this 2 plus 3 I plus j தான so இதுதான் I இதுதான் j so 2 plus 3 into capital M23 ஓகேவா so -1 power 2 plus 3 is 5 and M23 is -6 so -1 power 5 is -1 so -1 into -6 this is equal to 6 okay so a23 is 6 here and the minor is -6 okay va so next paranga example 20 find the minors and cofactors of all the elements of the determinant this okay va
ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிட்டர்மினன்ட் என்ன ஆர்டரில் இருக்கோ அதோட மைனர் அதை விட ஒரு சின்ன கம்மியான ஆர்டரில் இருக்கும். தட் இஸ் இது வந்துட்டு திஸ் இஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஓகேவா, இது 2x2 மேட்ரிக்ஸ். திஸ் டிட்டர்மினன்ட் இஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஸோ நம்மளுக்கு மைனர் என்ன ஆர்டரில் கிடைக்கும், 1x1ல் கிடைக்கும். தட் இஸ் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் A11, this is A12, this is A21, this is A22. ஓகேவா, ஸோ M11 கண்டுபிடிக்கலாம். M11 is minor of A11 which is equal to in the row and in the column நான் delete பண்ணிட்டேன். that is first row and first column. ஓகேவா, 11. ஸோ first row first column delete ஆயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது 3. ஸோ 3 அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் M12, M12க்கு நான் first row and second column delete பண்ணிடுவேன், மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் 4. ஓகேவா, அதே மாதிரி M21 is second, M21 is this, sorry A21 is this. ஸோ M21 எப்படி ஃபைண்ட் பண்ணணும், செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் delete பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட் that is -2. and M22 is this is A22. ஸோ A22னா செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் delete பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட் 1. ஓகேவா, ஸோ எல்லா மைனர்ஸும் வந்துருச்சு. கோஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், A11 equal to -1 power 1 plus 1 into M11. ஓகேவா, ஸோ -1 power 1 plus 1 is 2. ஸோ -1 power 2 is 1. ஸோ M11 is 3. ஓகேவா, ஸோ டைரெக்டாக அது வந்துடும் 3. திஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் A12. ஸோ -1 power 1 plus 2 into M12. ஸோ -1 power 3 என்னது -1, M12 என்னது 4. okay, so this becomes -4. and next one is A21. so -1 power 2 plus 1 into M21, -1 power again 3 into M21 என்னது -2. so இது என்ன ஆயிரும், -1 power 3 is -1, -1 into -2 is 2. ஓகேவா, next A22 -1 power 2 plus 2. ஓகேவா, 2 plus 2 into M22. so -1 power 4 into M22 is 1. so -1 power 4 is 1 which is equal to 1. so all minors and cofactors நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். next பாருங்க, question number 21, example 21. find the minors and cofactors of the elements A11 and A21 in the determinant given. ஓகேவா, so A11 and A21க்கு minors and cofactors கண்டுபிடிக்கணும். that is என்ன கண்டுபிடிக்கணும், M11 A11 then M21 and A21. ஓகேவா, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ M11 கண்டுபிடிக்கலாம். M11 means A11ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் தவிர மிச்ச 4 எலிமெண்ட்ஸ், தட் இஸ் A22, A23, A32 and A33. ஓகேவா, ஸோ இதை சால்வ் பண்ணால் எப்படி கிடைக்கும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ A22 A33 மைனஸ் A23 into A32. ஓகேவா, ஸோ இது M1 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் A11 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், -1 power 1 plus 1 into M11. ஓகேவா, ஸோ -1 power 1 plus 1 is 2 M11. ஸோ -1 power 2 is 1. ஸோ M11 அப்படியே வந்துடும், that is A22 A33 minus A23 A32. ஓகேவா, ஸோ இதுதான் minor and cofactor of A11. நெக்ஸ்ட் A21க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ M21 equal to 21 means second row and first column தவிர மிச்ச 4 எலிமெண்ட்ஸ். ஓகேவா, செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் எழுதிப்போம். A12 A13 A32 A33. ஓகேவா, ஸோ இதுதான் மைனர். இதை சால்வ் பண்ணிக்கலாம். A12 A33 மைனஸ் A13 A32. ஓகேவா, மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். then A21 equal to -1 power 2 plus 1 into M21. so -1 power 3 into M21. so இது minus of -1 power 3 is -1 into M21 என்னது A12 A33 minus A13 A32. ஓகேவா, ஸோ இது மைனஸ்னால இது முன்னாடி வந்துடும். A13 A32 மைனஸ்னால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், அதனால இது பாசிட்டிவ் ஆயிரும், இது நெகட்டிவ் ஆயிரும். A12 A33. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த கோஃபேக்டர் ஆஃப் A21. ஓகேவா, இந்த எலிமெண்ட்க்கு கோஃபேக்டர்.
ஸோ இப்போ ரிமார்க்கில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிப்போம், அலாங் எனி ரோ ஆர் எனி காலம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நான் R1க்கு அலாங் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எக்ஸ்பேண்டிங் அலாங் R1 இதை பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், நம்ம டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம், டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு -1 பவர் அலாங் R1 பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இது -1 பவர் 1 + 1 இன்ட்டு A11 அண்ட் இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க, இந்த 4 எலிமெண்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா. ஸோ A22 A23 A32 A33 தட் இஸ் மைனர் ஆஃப் திஸ் எலிமெண்ட். ஓகேவா. அதுதான் நம்ம எழுதுகிறோம். ப்ளஸ் -1 பவர் இங்கே 1 + 2 இன்ட்டு A12 இன்ட்டு இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் எழுதுவோம். ஓகேவா. இந்த எலிமெண்ட்க்கு நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுட்டோம். ஸோ என்ன எலிமெண்ட்ஸ் A21 A23 A31 A33. ஓகேவா. ப்ளஸ் அகெயின் -1 பவர் நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட். ஸோ 1 + 3 இன்ட்டு A13 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க, இந்த 4 எலிமெண்ட்ஸ் எழுதுவோம். A21 A22 A31 A32. ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம எப்போவுமே பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் பண்ணுவோம். இப்போ நம்ம இங்கே புதுசாக என்ன கற்றுருக்கோன்னா, திஸ் இஸ் இது என்னது சொல்லுவோம், இது மைனர் அண்ட் இதை இதோட சேர்த்துட்டேன்னா -1 பவர் 1 + 1 இதோட நான் ஆட் பண்ணிட்டேன்னா இது என்ன ஆயிரும், கோஃபேக்டர். ஓகேவா. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் A11 வந்துடும். ஸோ நான் அதை டேரெக்டாக எப்படி எழுதிக்கலாம், A11 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா. அண்ட் இந்த எலிமெண்ட் அண்ட் இந்த டிட்டர்மினன்ட் சேர்ந்தால் என்ன ஆகும், எனக்கு கேபிட்டல் A11. கரெக்ட் தானே. Capital A11 is what? -1 power 1 + 1 into minor of A11. This is minor. Okay, M11. So அதனால் A11 டைரெக்டாக எழுதிக்கலாம். ஓகே. ஸோ ப்ளஸ் அதே மாதிரி A12 into capital A12. ஓகேவா. இது வந்துட்டு கோஃபேக்டர் ஆஃப் A12. ஸோ ப்ளஸ் அகெயின் A13 into இதுவும் நம்ம சேர்த்துட்டோன்னா என்ன ஆகும், கோஃபேக்டர் ஆஃப் A13. ஸோ புரிஞ்சுதா. ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி எழுதிக்கலாம், along any row or any column, ஏதாவது ஒரு ரோ இல்லை ஏதாவது ஒரு காலம் எடுத்துக்கோங்க. ஸோ அதோட எலிமெண்ட்ஸ் இன்ட்டு அதோட கோஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுதான் ரிமார்க்கில் சொல்கிறாங்க, டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எனி ரோ ஆர் காலம் வித் த கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸ். ஓகேவா. கோஃபேக்டர்ஸோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம along R1 தான் பண்ணியிருக்கோம், R2 R3 C1 C2 C3 எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா. பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க நோட்டில். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு எலிமெண்ட் எடுத்தோன்னா அதோட கோஃபேக்டர் ப்ளஸ் இன்னொரு எலிமெண்ட் அதோட கோஃபேக்டர் ப்ளஸ் இன்னொரு எலிமெண்ட் அதோட கோஃபேக்டர். ஓகேவா. ஒரு ரோவில் இல்லைனா ஒரு காலமில் அலாங் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸோட இன்னொரு ரோவில் இருக்கிற கோஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா. தட் இஸ் A11 இன்ட்டு கேபிட்டல் A21. ஓகேவா. A21ஓட கோஃபேக்டரை நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டேன் ப்ளஸ் ஸ்மால் A12 இந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டரை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் A22 ப்ளஸ் A13 இன்ட்டு கேபிட்டல் A23. ஓகேவா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோட எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் செகண்ட் ரோட கோஃபேக்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளோட டிட்டர்மினன்ட் ஆன்சர் என்ன வரும், எப்போவுமே 0 தான் வரும். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 22 என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட் திஸ். ஓகேவா. இந்த டிட்டர்மினன்ட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மெத்தட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், புக்கில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம இதை மட்டும் வெரிஃபை பண்ணலாம். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸோட தேர்ட் ரோவில் இருக்கிற கோஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 0 வரணும். லாஸ்ட் நோட் நம்ம படித்தோம், அதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ இது ரோஸ்க்கு மட்டும் இல்லை, காலம்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபர்ஸ்ட் காலமோட எலிமெண்ட்ஸை செகண்ட் இல்லைனா தேர்ட் காலமோட கோஃபேக்டர்ஸோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனா அகெயின் எனக்கு 0 தான் வரும். ஓகேவா. ஸோ இது போத் ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்கு அப்ளை ஆகும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இது ப்ரூஃப் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம், A11 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ A11 இஸ் 2. ஓகே. ஸோ A31. ஸோ A31னா இந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கோஃபேக்டர் எப்படி மென்ஷன் பண்ணுவோம், -1 பவர் 3 + 1 இன்ட்டு கேபிட்டல் M31. ஓகேவா. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பே போகலாம். ப்ளஸ் A12 என்னது நம்மளுக்கு -3. ஸோ -3 அப்படி எழுதிக்கலாம். தென் கோஃபேக்டர் ஆஃப் A32 தட் இஸ் இந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர். ஸோ அது என்னது -1 பவர் 3 + 2 இன்ட்டு கேபிட்டல் M32. ஓகேவா. ப்ளஸ் அதே மாதிரி A13 என்னது 5.
ஸோ 5 இன்ட்டு கேபிட்டல் A33 ஓகேவா. ஸோ இந்த A33யோட கோஃபேக்டர் எழுத போகிறோம். ஸோ -1 பவர் 3 + 3 இன்ட்டு கேபிட்டல் M33 ஓகேவா. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு -1 பவர் 3 + 1 is 4 கேபிட்டல் M31. ஸோ இந்த எலிமெண்ட்க்கு நம்ம மைனர் எழுதணும். ஸோ மைனர் மீன்ஸ் இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க, மீதி 4 எலிமெண்ட்ஸ் டிட்டர்மினன்ட் ஃபார்மில் எழுதுவோம். ஸோ -3 5 0 4 ஓகேவா. ப்ளஸ் இங்கே -3 அப்படி வச்சுக்கலாம். -1 பவர் 3 + 2 is 5 அண்ட் மைனர் ஆஃப் 3 2 தட் இஸ் இந்த எலிமெண்ட்க்கு மைனர் எழுதணும். இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க, மிச்ச 4 எலிமெண்ட்ஸ் தட் இஸ் 2 5 6 4 ஓகேவா. ப்ளஸ் இந்த 5 அப்படி வச்சுக்கலாம். -1 பவர் 3 + 3 is 6 அண்ட் மைனர் ஆஃப் 3 3 ஓகேவா. A33க்கு மைனர். ஸோ இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க, இந்த 4 எலிமெண்ட்ஸ் தட் இஸ் 2 -3 6 0 ஓகேவா. ஸோ இது சால்வ் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு -1 பவர் 4 is 1. ஸோ அது எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணிக்கலாம். -3 இன்ட்டு 4 is -12 -5 இன்ட்டு 0 is 0 ப்ளஸ் இங்கே -3 எழுதிக்கலாம். -1 பவர் 5 is -1 அண்ட் இதையும் சால்வ் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 4 is 8 -5 இன்ட்டு 6 is 30 ஓகே. ஸோ ப்ளஸ் 5 இன்ட்டு -1 பவர் 6 is 1. ஸோ நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிக்கலாம். 1 மல்டிப்ளை பண்ணி எழுத தேவையில்லை. 2 இன்ட்டு 0 is 0 -3 இன்ட்டு 6 is -18 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 இன்ட்டு -12 இது -3 இன்ட்டு -1 is +3 இன்ட்டு 8 -30 -22 ப்ளஸ் 5 இன்ட்டு +18 ஆயிரும். ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் -24 இது -66 அண்ட் இது +90 ஓகேவா. இது சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 0 வரும் ஓகே. ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் போகலாம். 4.4 ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபைண்ட் த மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டிட்டர்மினன்ட் ஓகேவா. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மைனர் ஆஃப் A11 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும்? M11. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு A11க்கு ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் டிலீட் பண்ணிட்டா என்ன எலிமெண்ட் இருக்கும்? 3 ஓகேவா. கோஃபேக்டர் அதே மாதிரி -1 பவர் 1 + 1 இன்ட்டு M11. ஸோ -1 பவர் 1 + 1 is -1 பவர் 2. ஸோ -1 பவர் 2 is 1 இன்ட்டு M11 is 3 ஓகேவா. ஸோ அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் A12 இதுக்கு மைனர் கண்டுபிடிக்கணும் which is called M12 ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் விட்டுட்டு நம்ம மிச்சம் இருக்கிற எலிமெண்ட் தட் இஸ் 0 எழுதுவோம். கோஃபேக்டர் எழுதும் போது அதே மாதிரி -1 பவர் 1 + 2 இன்ட்டு M12. ஸோ -1 பவர் 3. ஸோ இட் இஸ் -1 இன்ட்டு 0 ஓகேவா. M12 is 0. ஸோ 0ட மல்டிப்ளை ஆகும்போது 0 ஆயிரும். நெக்ஸ்ட் மைனர் ஆஃப் A21 திஸ் எலிமெண்ட் தட் இஸ் எப்படி எழுதுவோம்? இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட் -4 ஓகேவா. கோஃபேக்டர் -1 பவர் 2 + 1 இன்ட்டு M21. ஸோ -1 பவர் 2 + 1 is -1 பவர் 3. -1 பவர் 3 is -1 இன்ட்டு -4 என்னாகும்? +4 ஆயிரும். அகெயின் மைனர் ஆஃப் திஸ் லாஸ்ட் எலிமெண்ட் A22. ஸோ என்ன வரும்? M22 is இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுட்டு 2 ஓகேவா. ஸோ அதே மாதிரி கோஃபேக்டர் -1 பவர் 2 + 2 இன்ட்டு M22. ஸோ -1 பவர் 2 + 2 is 4. ஸோ -1 பவர் 4 is 1. M22 is 2. ஸோ ஆன்சர் is 2 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் பார்ட். இந்த டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க ACBD. ஸோ M11 ஃபைண்ட் பண்ணுறேன். M11னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் டிலீட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற டேர்ம் D வரும். அண்ட் A11 -1 பவர் 1 + 1 இன்ட்டு M11. ஸோ என்ன வரும்? -1 பவர் 2 is 1. ஸோ அகெயின் D வரும். நெக்ஸ்ட் M12. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் டிலீட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற டேர்ம் B ஓகேவா. ஸோ B எழுதியாச்சு. A12 is -1 power 1 + 2 into M12. So -1 power 3 is -1 into B is -B. So அதே மாதிரி M21 is second row and first column delete பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற term C. So எழுதியாச்சு. So A12 is -1 power 2 + 1 into M21. So -1 power 3 is -1 into C is -C. Next M22. Okay, so cofactor minor of this term A22 is M22. So second row and second column delete பண்ணியாச்சு. So மிச்சம் இருக்கிற term A. So A22 is -1 power 2 + 2 into M22 -1 power 4
is 1 into A is A. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் பார்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 3/3. ஓகேவா? ஸோ இதோட M11 ஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ M11 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் தவிர மிச்ச 4 எலிமெண்ட்ஸ், தட் இஸ் 1 0 0 1 எழுதிக்கிட்டேன். இதை சால்வ் பண்ணிக்கிட்டேன். 1 into 1 is 1 and minus 0. ஓகேவா? ஸோ இட் இஸ் 1. Again A11 is minus 1 power 1 plus 1 into M11. So minus 1 power 2 is 1 into 1 is 1. ஓகே, ஸோ இதை நான் திருப்பி சொல்ல தேவையில்லை. மெத்தட் சேம் தான். உங்களுக்கு சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிவிட்டேன். நீங்கள் இது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா திருப்பி பார்த்துக்கலாம். பட் மிஸ்டேக் பண்ணாமல் சால்வ் பண்ணுங்கள். அதர்வைஸ் இட் இஸ் வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ மிஸ்டேக்ஸ் தான் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த காலம் எந்த ரோ டிலீட் பண்ணணும்னு கரெக்டாக பாருங்கள், திங்க் பண்ணுங்கள் அண்ட் டூ இட். ஓகேவா? ஸோ என்ன வந்துருச்சு நம்மளுக்கு? M11 is 1, A11 1, M12 is 0 and A12 is also 0, M13 is 0, A13 is 0, M21 is 0, A21 is also 0, M22 is 1, A22 is 1. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா M11 வந்துட்டு 1 வருது, M22 1 வருது, அதே மாதிரி M33யும் 1 வரும். மீன்ஸ் இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் மைனர் வந்துட்டு நம்மளுக்கு 1 வருது, அதர் எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாம் 0 வருது. ஓகேவா? ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் இதுதான் நடக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி M23 is 0, A23 is also 0, M31 is 0, A31 0, M32 0, A32 0, M33 1 and A33 1. ஓகேவா? ஸோ இங்கே டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கோஃபேக்டர்ஸ் அண்ட் மைனர்ஸ் 1 வருது, மீதி எல்லாமே 0 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ செக் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் பார்ட் பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸ் இந்த டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ M11 இஸ் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டு மிச்ச 4 எலிமெண்ட்ஸ். ஸோ அதை சால்வ் பண்ணால் ஆன்சர் 11 வருது. M12 சால்வ் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மைனர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் மைனர்ஸ் வந்துச்சு பாருங்கள். M11 is 11, M12 6, M13 is 3, M21 is minus 4, M22 is 2 and M23 is 1, M31 is minus 20, M32 is minus 13 and M33 is 5. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. மெத்தட் சொல்லியாச்சு. எல்லா கொஷின்லையுமே சேம் மெத்தட்ஸ். ஸோ நான் திருப்பி சொன்னதுக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சொல்யூஷன் நான் கொடுத்துட்டேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கோஃபேக்டர்ஸும் நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ கோஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஈக்குவல் டு மைனர் தான் வரும் இஃப் I plus j is even number. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. this I plus j means 1 plus 1 ஈவனாக இருந்துச்சுன்னா this cofactor is equal to minor தான் வரும். பட் if it is a odd number 1 plus 2 for example இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி இடத்துல மைனஸ் ஆஃப் மைனர் வரும். ஓகேவா? cofactor is negative of the minor. ஸோ இதுவும் சிம்பிள் தான். மைனர்ஸ் cofactors are equal to minors if I plus j is even and cofactors are negative of the minors if I plus j is odd. ஓகேவா? ஸோ அதான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். I plus j ஃபஸ்ட் கண்டுபிடிங்க. ஸோ minus 1 பவர் ஆட் நம்பர் இஸ் minus 1 வரும். ஸோ இன்ட்டு பண்ணும்போது நெகட்டிவாக வரும். இப்போ இஃப் ஈவனாக வந்துச்சுன்னா minus 1 பவர் ஈவன் வந்துச்சுன்னா அது 1 வந்துடும். ஸோ இன்ட்டு பண்ணும்போது அதே வரும். ஓகேவா? மைனஸ் அப்படியே ஆகும். ஸோ பாருங்கள், நான் எல்லாமே சால்வ் பண்ணிவிட்டேன். A11 is 11, A12 is minus 6, A13 is 3, A21 is 4, A22 is 2, A23 is minus 1, A31 is minus 20, A32 is 13 and A33 is 5. ஓகேவா? செக் பண்ணி பாருங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 3. யூஸிங் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் ரோ evaluate the determinant. ஓகேவா? ஸோ சிம்பிளி என்ன சொல்கிறாங்க, இன்டைரக்ட்லி solve this determinant along the second row. ஓகேவா? expand along R2 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்த மாதிரி expand along R2 பண்ணும்போது என்ன ஆன்சர் வருமோ அதுதான் இங்கே வரப்போகுது. பட் இது கொஞ்சம் நம்ம மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் மாதிரி எழுதி சால்வ் பண்ணணும். ஓகேவா? along second row மீன்ஸ் இதுதான் செகண்ட் ரோ. ஓகேவா? இதுதான் R2. ஸோ R2வில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் A21, A22 and A23. ஓகேவா? along this row நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். ஸோ கோஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். A21 is minus 1 power 2 plus 1 into M21. ஓகேவா? ஸோ minus 1 power 2 plus 1 is 3 and M21 எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுட்டு மீதி எலிமெண்ட்ஸ் தட் இஸ் 3 8 2 3. ஓகேவா? ஸோ இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுட்டேன், தட் இஸ் செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டேன். ஸோ 3 8 2 3 எழுதிக்கிட்டேன். ப்ளஸ்
ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இது மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன வரும், -1/3 இஸ் -1 அண்ட் இதை சால்வ் பண்ணிக்கலாம். என்ன ஆகும், 3 3s are 9 -8 2s are 16. ஸோ இட் இஸ் -1 into -7, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேவா. ஸோ A21 வந்துருச்சு 7. அதே மாதிரி A22 கண்டுபிடிக்கலாம். A22 is -1/2 + 2 into M22. ஓகேவா, which is equal to -1/2 + 2 is 4 and M22 என்னது, M22 means second row and second column delete பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற elements, that is 5 8 1 3. ஓகேவா. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். -1/4 is 1 into 5 3s are 15 -8 1s are 8. ஓகேவா. ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வரும், அகெயின் நம்மளுக்கு 7 வருது. ஸோ நெக்ஸ்ட் A23. ஓகேவா. ஸோ 2 3 இந்த எலிமெண்ட்க்கு ஸோ என்ன வரும், -1/2 + 3 into capital M23, ஸோ which is equal to -1/5 into M23 என்ன வரும் இந்த எலிமெண்ட்க்கு. ஸோ இந்த ரோ அண்ட் இந்த காலம் delete பண்ணிடுங்க. 5 3 1 2 5 3 1 2. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். -1/5 is -1 into 5 2s are 10 -3 1s are 3. ஸோ it is -1 into 10 - 3 is 7. So it is equal to -7. ஓகேவா. ஸோ along R2 ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு A21 கேபிட்டல் A21 ப்ளஸ் A22 கேபிட்டல் A22 ப்ளஸ் A23 கேபிட்டல் A23. ஓகேவா. இதுதான் along செகண்ட் ரோ. இதுதான் இப்படி தான் பண்ணுவோம் நம்ம. ஸோ A21 எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். 2 into capital A21 is 7 plus A22 is 0 into capital A22 is again 7 plus A23 is 1 into capital A23 is -7. Okay, so this solve பண்ணிக்கலாம். 2 into 7 is 14 plus this is 0. Okay, -7. So 14 minus 7 is 7. So the determinant is 7. Okay, so புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 4 அதே மாதிரி கொஷின் தான், பட் என்ன சொல்கிறாங்க, யூஸிங் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தேர்ட் காலம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் தேர்ட் காலம் C3. ஸோ இதோட அலாங் திஸ் காலம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் A13, திஸ் இஸ் A23 அண்ட் திஸ் எலிமெண்ட் இஸ் A33. ஓகேவா. ஸோ அலாங் காலம் 3 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். கேபிட்டல் A13 இஸ் -1 power 1 plus 3 into capital M13. So minus 1 power 4 into இதுக்கு மைனர் என்ன வரும், இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க. ஸோ 1y 1z. ஓகேவா. ஸோ என்ன வரும், -1 power 4 is 1 into இது என்னாகும் 1 into z is z minus y into y into 1 is y. ஓகேவா. ஸோ இட் இஸ் z minus y. நெக்ஸ்ட் A23 கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. இந்த எலிமெண்ட்க்கு cofactor. So -1 power 2 plus 3 into M23. So it is -1 power 5. 2 plus 3 is 5 and M23 is second row third column விட்டுருங்க. So 1x 1z. Okay, 1x 1z. This is equal to இது என்னாகும், -1 power 5 is -1 into 1 into z is z minus 1 into x is x. Okay, so minus sign உள்ள multiply ஆச்சுன்னா என்னாகும், x minus z ஆயிரும். So next A33. A33 is -1 power 3 plus 3 into capital M33. So -1 power 3 plus 3 is 6 and the minor is இதோட minor என்ன வரும், இந்த row and இந்த column விட்டுருங்க. So 1x 1y 1x 1y. So என்ன வரும், -1 power 6 is 1 into இதை multiply பண்ணிக்கலாம். 1 into y is y minus 1 into x is x. So it is y minus x. Okay. So இப்போ determinant solve பண்ணிக்கலாம். Determinant along C3. So C3 ஓட elements என்னது, A13 capital A13 plus A23 capital A23 plus A33 capital A33. ஓகேவா. So small A13 என்னது நம்மளுக்கு yz into z minus y plus A23 is zx into the cofactor is x minus z plus A33 is xy into capital A33 is y minus x. ஓகேவா. So next இதை கொஞ்சம் simplify பண்ணிக்கலாம். நான் உள்ள multiply பண்ணிக்கிறேன். yz into z is yz square minus y square z
plus zx square minus z square x plus xy square minus x square y. ஓகேவா? ஸோ இப்போது நான் உள்ளே வந்துட்டு ஒரே டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். தட் இஸ் 2 டேர்ம்ஸ் பேர் பண்ண போகிறோம். அதுலேருந்து காமன் வெளியே எடுக்க போகிறோம். உள்ளே மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே காமனாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த 2 டேர்ம்ஸ்லேருந்து நான் என்ன எடுக்கிறேன் வெளியே, அதே இது yz எடுத்துக்கிறேன். z மைனஸ் y மிச்சம் இருக்கும். லாஸ்ட் டேர்ம் மாதிரியே வந்துருச்சு. பட் இந்த டேர்ம்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ ப்ளஸ் இங்கே நான் இந்த 2 டேர்ம்ஸ் நான் பேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நான் என்ன எடுக்க போகிறேன், எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுக்க போகிறேன். ஸோ என்ன மிச்சம் இருக்குது, z மைனஸ் y. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிங்கன்னா இங்கேயும் z மைனஸ் y வந்துருச்சு, இங்கேயும் z மைனஸ் y வந்துருச்சு. ஓகேவா? ஸோ மிச்சம் இருக்கிற இந்த 2 டேர்ம் அதையும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ பேர் பண்ணால் இங்கேருந்து காமன் என்ன வரும், நம்மளுக்கு எக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ எக்ஸ் வெளியே காமனாக எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிறது இங்கே y ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் yz z மைனஸ் y காமனாக வச்சுக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் z மைனஸ் y. ஸோ இங்கேயும் z மைனஸ் y வர மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் சைன் நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? மைனஸ் எக்ஸ் இன்ட்டு z ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். yz இன்ட்டு z மைனஸ் y ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு z மைனஸ் y. இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது. இதை எப்படி எழுதிக்கலாம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. ஓகேவா? a மைனஸ் b ப்ளஸ் b ஃபார்முலா. ஸோ பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு z மைனஸ் y வந்துருச்சு. நான் அதை காமனாக எடுத்துக்கிறேன் வெளியே. z மைனஸ் y வெளியே காமனாக எடுத்துகிறேன். என்ன மிச்சம் இருக்கும், yz ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் இன்ட்டு z ப்ளஸ் y. ஓகேவா? ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே z மைனஸ் y இருக்குது. இங்கே என்ன வருது, yz ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் xz மைனஸ் xy. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டும் பாருங்கள் அதே ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த z மைனஸ் y இங்கே வச்சுக்கலாம். இதுலேருந்து பேர்ஸ் எப்படி பண்ணணும், சச் தட் காமன் எடுத்த உடனே நம்மளுக்கு காமன் டேர்ம்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் இந்த டேர்ம் yz, இங்கே என்ன இருக்குது xy. ஸோ இதுலேருந்து நான் y காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வரும், y காமனாக எடுத்துட்டேன்னா z மைனஸ் எக்ஸ். ஓகேவா? z மைனஸ் எக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 2 டேர்ம்ஸ், இந்த 2 டேர்ம்ஸில் நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ என்ன எனக்கு மிச்சம், எக்ஸ் மைனஸ் z. ஓகேவா? ஸோ பாருங்கள் 2 காமன் டேர்ம்ஸ் வந்துருச்சு. மைனஸ் சைன் மட்டும் தான் நம்மளுக்கு வித்தியாசம். ஸோ z மைனஸ் y இன்ட்டு z மைனஸ் எக்ஸ். நான் இங்கேருந்து ஒரு மைனஸ் சைன் வெளியே காமனாக எடுத்துடுறேன். மைனஸ் எக்ஸ். ஸோ இது என்ன ஆயிடுச்சு, z மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ 2 காமனாக வந்துருச்சா? ஸோ இப்போ பாருங்கள் z மைனஸ் y இன்ட்டு இங்கேருந்து நான் z மைனஸ் எக்ஸை நான் காமனாக எடுக்க போகிறேன். ஸோ z மைனஸ் எக்ஸ் காமனாக எடுத்துகிட்டேன். மிச்சம் என்ன இருக்குது, y மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு லைனில் நம்மளுக்கு ஃபார்மாக வரதுக்கு நம்ம ஃபஸ்ட் எக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து நான் ஒரு மைனஸ் சைன் வெளியே எடுத்துக்கிறேன் காமனாக. ஸோ என்ன ஆயிரும், மைனஸ் சைன் வெளியே எடுத்துட்டா இது என்ன ஆயிரும், எக்ஸ் மைனஸ் ஒய் ஆயிரும். நெக்ஸ்ட் இதுலேருந்து நான் ஒரு மைனஸ் சைன் வெளியே எடுத்துக்கிறேன் காமனாக. ஓகேவா? ஸோ இது -1, இதுவும் ஒரு -1. ஸோ இங்கே என்ன ஆயிரும், y மைனஸ் z ஆயிரும். இதை அப்படியே வச்சுக்கிறேன், z மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த -1 +1 ஆயிரும். ஓகேவா? ஸோ இருக்கிற டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் y, y மைனஸ் z அண்ட் z மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்முலா வந்துருச்சு நம்மளுக்கு. இது பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, பட் திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளோ டைம் இல்லைனாக்கா நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். பட் அது டீச்சர்ஸ் மேலே டிபெண்ட். சில டீச்சர்ஸ் மார்க் கொடுப்பாங்க இதுக்கு, சில டீச்சர்ஸ் இந்த ஆன்சர் வரதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஆன்சர் வந்தால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க, இல்லைனா கம்மி பண்ணிடுவாங்க மார்க்ஸ். ஸோ ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் கொஷின் நம்பர் 5. டிட்டர்மினன்ட் இது கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அண்ட் இந்த டிட்டர்மினன்ட் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், எப்படி டினோட் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4மே பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, a11 அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் a31. ஓகேவா? அது 2 எலிமெண்ட்ஸ் மேட்ச் ஆகலை. ஸோ இது என்ன வருது, a11 12 13 தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் 31 32 33 தட் இஸ் தேர்ட் ரோவில் இருக்கிற கோஃபேக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இதோட ஆன்சர் நம்மளுக்கு 0 தான் வரும். நம்மளுக்கு இது வராது. ஓகேவா? டிட்டர்மினன்ட் வராது. ஸோ திஸ் இஸ் ராங். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது பாருங்கள், a11 12 13 அகெயின் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். அண்ட் கோஃபேக்டர்ஸ் எதோடு எடுத்திருக்காங்க, 11 21 31 தட் இஸ் ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிற கோஃபேக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஆன்சர் வராது. ஓகே? ஸோ தேர்ட் ஒன் இஸ் a21 a22 a23. ஸோ இது வந்துட்டு செகண்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் a11 12 13. ஸோ இது
ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற கோஃபேக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஓகேவா? ஸோ நம்ம எந்த எலிமெண்ட் எடுக்கிறோமோ அதோட கோஃபேக்டர் தான் அதோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இதுதான் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். A11 இங்கேயும் A11, A21 இங்கேயும் A21, A31 இங்கேயும் A31. தட் இஸ் இது என்னது? ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள எலிமெண்ட்ஸ் இன்டூ ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள கோஃபேக்டர்ஸ். ஓகேவா? corresponding cofactors ஓட multiply பண்ணி add பண்ணிருக்காங்க. So this will provide us the correct determinant of this question. ஓகேவா? So this is the correct answer, option number D. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸும் முடிஞ்சிருச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மைனஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் மட்டும் என்னென்னு புரிஞ்சாலே போதும். சால்வ் பண்ணி பாருங்கள். கொஷின் சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வரும். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். பட் போக போக உங்களுக்கு ஈஸியாக கம்மி டைமில் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.